ஒரு மட்டன் கறிக்கடையில் மட்டன் சாப்ஸ் தான் வாங்க போகிறோம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு மட்டன் சாப்ஸு கிரேவி பண்ண போகிறேன். ஒரு 3/4 கிலோ மட்டன் சாப்ஸு. ரெகுலராக வாங்குகிற மட்டன் கறிக்கடையில் சொன்னீங்கன்னா நெஞ்சு கறியில் வெட்டி தருவாங்க. நெஞ்சு கறியில் மட்டன் சாப்ஸு கிரேவி செஞ்சிங்கன்னா தான் அது நல்லா ருசியாக இருக்கும். ஈஸியாக கடித்து சாப்பிட முடியும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நெஞ்சு கறியிலே மட்டன் சாப்ஸ் வாங்கிக்கிங்க. ஒரு 3/4 கிலோ மட்டன் சாப்ஸு வீட்டுக்கு வாங்கிட்டு போய்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை கழுவி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி தேவையான அளவு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, தேங்காய் துருவல் அரை மூடி, மிளகு, தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு, ஒரு அகலமான பாத்திரத்தில் கழுவிய மட்டன் சாப்ஸு, மஞ்சள், உப்பு, தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பாதி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, நீளமாக இருந்த 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 2 தக்காளி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். அடுப்பத்தை வச்சு குக்கர் சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் தாளிக்க கொடுக்க விட்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, சோம்பு, பெரிய வெங்காயம், நீளமாக இருந்த பச்சை மிளகா, மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணுங்கள். எடுத்து வச்ச பொடி வகைகள், ஊறின மட்டன் சாப்ஸு நல்லா கிளறிவிடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல், மிளகு அரைச்ச பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மட்டன் சாப்ஸு கிரேவி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்.